இயங்குதலுக்கான தடம். இயக்கம் அல்லது இயங்கு நிலையை நாடகத்தினை படைப்பு கலைகளின் என்றும் வேறுபடுத்துவதோடு முத்தமிழ் கூறுகளில் முதன்மையானதாகவும் ஆக்குகிறது எனலாம். ஒரு கலை காலத்தோடு மாறி வளர்ந்து வரும் நிலையில் பாரியின் தேர் போல பற்றி படர துணை செய்து அதனை கைப்பிடித்து அழைத்துச் செல்ல வல்ல தகைமையான தடங்கள் அமைந்தால் மட்டுமே அது உயிரோட்டம் மிக்க கலையாக உலா வர முடியும். தமிழ் நாடகத்தை பொறுத்தவரை தமிழ் மொழியின் அடிநாளமாக வழங்கும் மண் சார்ந்த வரலாறு, மரபு சார்ந்த வாழ்வியல், படைப்பாக்கம் சார்ந்த புலவர், படைப்பாசிரியர் மற்றும் உரையாசிரியர், படைப்பு கலைக்கான கூத்து, ஆட்டம், தெருக்கூத்து, நாட்டார் கலைகள், நாடக குழுக்கள் மற்றும் இயக்கம் சார்ந்த திராவிட இயக்கம் யாவும் தமிழ் நாடகத்தின் முன் நடப்புக்கு இயங்கு நிலையில் தடம் அமைத்து கொடுத்துள்ளன. தமிழக வரலாற்று பதிவுகள் தமிழ் மொழிக்கான பதிவுகளாக விளங்குகின்றன. தமிழக வரலாற்று பாதையில் மொழியின் வளர்ச்சி பாதையும் இணைந்து செல்வதை காணலாம். இவ்வகையில் தமிழ் நாடகமும் தமிழக வரலாற்றுக்கான எழுத்துச் சான்றுகளையே அடியொற்றியதாக அமைந்து விளங்குகிறது. தொல்காப்பியம் இவ்வகையிலேயே நாடக வழக்கு குறித்த குறிப்பினை தந்து நிற்கின்றது. அக்குறிப்பு தமிழ் நாடகத்தின் வளர்ந்துபட்ட நிலையை வெளிப்படுத்தியிருப்பதோடு மொழியின் தொன்மையையும் நாட்டின் வளமையையும் வரலாற்று அளவில் பதிவு செய்கிறது. காலகட்ட வரலாறுகளை பதிவு செய்வதில் நாடகம் முன்னோடியாக அமைகிறது. முத்தமிழ் காப்பியமான சிலப்பதிகாரம் பகுரொளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என தமிழ் நிலப்பரப்பின் பகுதிகள் இயற்கை சீற்றத்திற்கு உட்பட்டு அறிந்து போன நிலையை பதிவு செய்வதை சான்றாக கொள்ளலாம். சோழர்கால வரலாறு நாடக வழியில் அக்காலத்திலேயே பதிவு பெற்றதால் கல்வெட்டுக்கள் வழி மிகச்சிறந்த ஆவணமாக இன்றளவும் பயன்பட்டு வருவதும் இவ்வகையில் குறிப்பிடத்தக்கதாகும். மக்கள் வாழ்வியல் தமிழ் நாடகத்தின் இயங்கு நிலைக்கும் நகர்வுக்கும் மிக முக்கியமான தடயமாக அமைய வல்லது. மரபு சார்ந்த தமிழ் மக்களின் வாழ்வியல் வெளிப்படும் களமாக நாடகம் அமைவதும் நாடகத்தை வாழ்வியலின் ஒரு கூறாக கொண்டு தொன்மை காலம் முதலான தமிழர்களின் வாழ்க்கைகளை அமைந்து வருவதும் குறிப்பிடத்தக்க சிறப்புத்தன்மை வாய்ந்ததாகும். சங்க இலக்கியம் குறிப்பிடும் கூத்து மற்றும் ஆடல் வடிவ கலைஞர்கள் குறித்த செய்திகள் அக்கால மக்கள் வாழ்வியலையும் வெளிச்சப்படுத்துவதாக உள்ளன. பாணர், புலவர், பொருளர், குயில்வர், பாடினியர், வைரியர், ஆடுகர், கோடியர், கூத்தர், விரலியர், கண்ணுளர் போன்ற கலைஞர்கள் கூத்து, ஆடல், பாடல் நிகழ்வுகளில் தேர்ந்து வழங்கினர். தங்களது நிகழ்வுகளை மலைவாழ் மக்கள் வாழும் இடங்களிலும் தெரு ஓரங்களிலும் நடத்தி காட்டிய கலைஞர்கள் குறித்த செய்திகள் அக்கால மக்களின் வாழ்க்கை அறைக்கான பதிவுகளாக அமைகின்றன. வேங்கை முன்பில் குறைவையும் கண்டு என்ற நற்றினை பாடல் மலைநாட்டு மக்கள் வேங்கை மர நிலையில் அமைந்த முன்பிலில் வேலம்மர் கடவுளுக்கு குறைவையாடிய நிகழ்ச்சிகளை குறிப்பதாக உள்ளது. காப்பிய கால நாடக அரங்கு வேத்தியல் பொதுவியல் என இருநிலைகளில் நாடகம் குறித்த மரபுநிலையை பதிவு செய்திருப்பதும் அவற்றில் பொதுவியல் என்பது மக்கள் சார்ந்த அல்லது மக்களுக்கான நாடகம் என அமையத்தக்கது என்பதால் வாழ்வியல் குறித்த படைப்பு சிந்தனையின் வெளிப்பாடு எனலாம். தொடர்ந்து சோழர் காலம், சிற்றிலக்கிய காலம் என இன்றைய காலம் வரை நாடக மக்களின் வாழ்வியலோடு இணைந்தே வெளிப்பட்டு நகர்கிறது என்பதை குறிப்பிடத்தக்க செய்தியாகும். படைப்பாக்கத்தை பொறுத்தவரை தொன்மை நாடக நகர்வில் படைப்பாசிரியர்கள், புலவர்கள், படைப்புகள் மற்றும் உரையாசிரியர்கள் போன்றோர் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். சங்க இலக்கியங்கள் நாடக குறிப்புகளை உள்ளடக்கிய இலக்கியம், நாடக கூறுகளை உள்ளடக்கிய இலக்கியம் என இருநிலைகளை வெளிப்படுவதும் உரையாசிரியர் குறிப்புகள் பல புதிய நாடக கோட்பாடுகளை அறிமுகம் செய்வதாக அமைவதும் தமிழ் நாடக நகர்வு நிலையில் குறிப்பிடத்தக்க நிகழ்வு எனலாம். தொல்காப்பியம், பத்துப்பாட்டு, அகநானூறு, புறநானூறு, 10 குறுந்தகை, நற்றிணை, 50 திருக்குறள், பரிபாடல், கலித்தொகை, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, திவாகர் நிகழ்வு போன்ற நூல்கள் நாடகம் குறித்த செய்திகளை கொண்டு விளங்குகின்றன. சங்க பாடல்களில் கபிலர் பாடல்கள் நாடக கூறுகள் மிக்கனவாக உள்ளன. அகத்தியம், இசை நுணுக்கம், இந்திரகாவியம், குணநூல், கூத்து நூல், சயந்தம், சிற்றிசை, பரதசேனாபதியம், பெருநாரை, பெருங்குருகு, பேரிசை, வஞ்சிப்பாட்டு, மதிவான நாடகத்தமிழ், முருகல், மோதிரப்பாட்டு, வஞ்சிப்பாட்டு, விளக்கத்தார் கூத்து போன்றன குறிப்பிடத்தக்க இசை நாடகங்களாகவும் உரையாசிரியர் குறிப்பிடத்தக்க மேன்மைற்றும் விளங்குகின்றன. சங்க இலக்கிய புலவர்களும் அவர்தம் படைப்புகளும் தமிழ் நாடக வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பு நல்கியுள்ளனர். சங்க இலக்கியம் பலவகை கூத்துக்கள் மற்றும் ஆட்ட வகைகள் குறித்தும் அவற்றை நடத்தி காட்டிய கலைஞர்கள் குறித்தும் அறிய தருவதும் ஆடுகளம் குறித்து சொல்லிச் செல்வதும் மிகச்சிறந்த பதிவாகும். காப்பியங்களும் அவற்றை படித்த படைப்பாசிரியர் வழியும் அவற்றிற்கு உரை கண்ட உரையாசிரியர் வழியும் சமகாலகட்ட நாடக கலை குறித்தும் அதற்கு முந்தைய வளர்ச்சி நிலை குறித்தும் பதிவுகளை செய்துள்ளன. குறிப்பாக
சிலப்பதிகார உரையாசிரியர் அடியார்க்கு நல்லார். சிலப்பதிகார ஆசிரியர் இளங்கோவடிகளின் குறிப்புகளை சுட்டித்தரும் விளக்கங்கள் தமிழ்நாடகத்தில் இயங்குநிலை குறித்த அரிய பதிவுகளாக கருதத்தக்கனவாகும். சான்றாக நாடகமைத்து நாடக கணிகையோடு எனவும் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் எனவும் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் எனவும் தமது பதிவு பகுதியில் இளங்கோவடியில் குறிப்பிட்டு செல்ல உரையாசிரியர் அடியார்க்கு நல்லார் அவற்றிற்கு முறையே நாடகமேத்து என்பது நாடகத்தான் இவனார் சிறப்பெய்துதலின் ஒத்திச் சென்றவாறு எனவும் பல பாக்களோடு உரைப்பாட்டையும் இசைப்பாட்டையும் உடைய இயலிசை நாடகம் பொருட்சுடர் நிலை செய்யுள் எனவும் உரையிடை இட்டவும் பாட்டுடை இட்டனுமாகிய செய்யுள் எனவும் விளக்குவது படைப்பாசிரியரின் நாடகத்திறனையும் உரையாசிரியரின் நாடக புலமையையும் விளக்குவதாக கொள்ளலாம். இவ்வாறு உரை எழுதும் நோக்கில் உரையாசிரியருக்கு துணை செய்வதான இசைநுணுக்கம், இந்திரகாவியம், பஞ்சமரபு, சேனாபதியம், மதிவாணரின் நாடகத்தமிழ், முருகல், சயந்தம், குணநூல், சைத்தியம் போன்றன குறித்த குறிப்பும் சிறப்பும் வெளிப்படுத்தப் பெறுவதும் தமிழ் நாடகத்தில் வளமான இருப்பிற்கான பதிவுகளை எனலாம். மேலும் படிப்போராலும் அதற்கான விளக்க உரையை உரைப்போராலும் உணர்வும் உயர்த்தவும் பெற்றுள்ள பாங்கு தமிழ் நாடகத்தின் அறிவார்ந்த பரவு நிலையை பறைசாற்றுவதாய் உள்ளது. கூத்து, ஆட்டம், சிற்றிலக்கிய நாடகம், திருக்கூத்து, நாட்டார் கலைகள், கூழ் நாடகங்கள் என மெய்யுணர் கலையாகியதால் தமிழ் நாடகத்தின் நகர்வு கலைகள் சார்ந்தும் கலைஞர் சார்ந்தும் அமையலாயிற்று. சங்ககால கூத்துக்கள் கலை தழுவியும் சிற்றிலக்கிய நாடக வடிவங்கள் மக்கள் நிலை தழுவியும் ஆக்கப்பட்ட தன்மை உணர்வு அடிப்படையில் அமைந்து தமிழ் நாடகத்தினை உள்ள வெளிப்பாட்டுக்கான ஊடகமாக்கியது. தெருக்கூத்து மற்றும் நாட்டார் கலைகள் கலைஞர்களின் மற்றும் நாட்டுப்புற மக்களின் வாழ்க்கையின் இயல்பு நிலையையும் உண்மைத்தன்மையையும் உணர்த்துவதாய் அமைந்திருந்ததால் தமிழ் நாடகம் எந்நிலையிலும் ஏந்து வளரும் பக்குவம் பெற தொடங்கியது. கட்டியங்காரன் என்கிற பாத்திர வகையின் அடிப்படை வளர்ச்சி போக்கினை நோக்க படைப்பு கலையின் சார்பாளராக மேடையில் தோன்றி நாடக கதையையும் சொல்லி அதனுடைய நாட்டுக்கும் மக்களுக்கும் தேவையான நல்ல செய்திகளையும் சொல்லி மக்களுடைய நம்பிக்கைக்குரிய பாத்திரமான அந்த கட்டியங்காரனுடைய நிலை தமிழ் நாடகத்திற்கும் மக்களுக்குமான நெருக்கத்தை காட்டுவதாய் உள்ளது. இது தமிழ் நாடகம் மக்கள் மனத்தோடு இயங்கவல்ல வடிவம் என்பதை மேலும் உறுதிப்படுத்துகிறது. தெருக்கூத்துக்களை 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் செல்வாக்களுக்கு தொடங்கிய நிலையில் தமிழ் நாடகம் மக்களுக்கான மாற்றத்தை விரும்பி ஏற்க தொடங்கியது. அவ்வகையில் தொழில்முறை நாடகக் குழுக்களின் சீரமைப்பும் பயன்முறை நாடகக் குழுக்களின் அறிமுகமும் தமிழ் நாடகத்தை குழு முறையின் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தன. மேநாட்டு நாடக உத்திகளும் மேநாட்டு நாடக மொழிபெயர்ப்புகள் மற்றும் தகவல்களும் தமிழ் நாடக வடிவத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தின. குறிப்பாக இப்பணியினை பம்மல் சம்பந்த மொழியாரின் சுகுணவிலாச சபை மேற்கொண்டது. தவத்திரு சங்கரா சுவாமிகள் உருவாக்கிய பாலசபை முறை, அதாவது பாய்ஸ் கம்பெனி என்னும் நாடக முறை தமிழ் நாடகத்தில் ஒழுக்கம், கட்டுப்பாடு இவற்றை கொண்டது. அதோடு நல்ல பார்வையாளர்களையும் நல்ல கலைஞர்களையும் நல்ல நாடகங்களையும் தமிழகத்துக்கு தந்தது. தமிழ் நாடக வரலாற்றின் மிகச்சிறந்த நாடக சோதனை முயற்சியாகவும் அது அமைந்து சிறந்தது. அதன் மூலமாக சிறுவயது கலைஞர்கள் டி.கே. சண்முகம், பெரியவங்களுக்கு டி.கே. சண்முகம் கொண்டு சிவாஜி கணேசன், எம்.ஜி. ராமச்சந்திரன், என்.எஸ். கிருஷ்ணன் போன்ற மிகப்பெரிய கலைஞர்களை உருவாக்கி சிறுவர்களாக உருவாக்கிய அந்த பாலசபை முறை மிகச்சிறந்த நாடக முறையாக தமிழகத்தில் பரிணமித்தது. இவ்வகையில் நாடக குழுக்களின் திட்டமிடப்பெற்ற செயல்பாட்டில் தமிழ் நாடகம் ஆக்கப்பெற்று மக்கள் வாழ்வு, கலை, அரசியல், பண்பாட்டு சிந்தனைகளோடு சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் கலந்து அப்படியே அவற்றை தடமாக்கியும் கொண்டது. தமிழ் நாடகம் தமிழ் மக்களின் தேவையறிந்து செயல்பட வல்ல கலையாக பரிணமித்தது. பொதுவாகவே நாடக கலையானது நிகழ்கால சமுதாய சூழலோடு நெருக்கமாவதால் தான் அர்த்தமுள்ள கலை என அறியப்படுகிறது. இவ்வகையில் தமிழ் நாடகமும் நாட்டு விடுதலை இயக்கம், திராவிட இயக்கம், கல்வி இயக்கம் போன்றவற்றை முன்னெடுக்கும் கலையாக விளங்கியது. இவற்றுள் திராவிட